வெல்கம் பேக் டு மெட்ராஸ் தமிழ். இது உங்கள் விக்கி. ஸோ இது மாதிரி இந்த தலையை பற்றி சில வீடியோஸ்லாம் நானும் போட்டிருந்தேன். நிறையா ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது மாதிரி 80s வந்து அவரோட ஃபேன் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது இறந்துட்டாங்க. அதுலேருந்து நான் கூட்டம் சேர்க்குறதோ இல்லை, இன்னும் எதுவும் பண்ணுறதில்ல. அது மாதிரி எங்கேயும் நான் க்ரௌடு சேர்க்குறதில்ல அப்படின்னு இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறதை நான் நிறுத்திட்டேன். நான் பெங்களூர் போயிடுவேன். நான் சென்னையில் இருக்க மாட்டேன், ஊரில் இருக்க மாட்டேன். அதனால் ஃபேன்ஸ்க்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, கூட்டமும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அரசியல் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது அந்த கொரோனா பீரியடில் பிரச்சாரம் மாநாடுலாம் போனோம். அங்கே வந்தால் கூட்டம் சேரும், எதுக்கு சேதாரம் அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் மக்களுக்காக. அதை தான் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தோம். அது இன்றைக்கி வந்து நிறைய கூட்டம் சேர்க்குற இடத்துல வந்து இடித்து நசுக்கி இறந்துட்டாங்க. 40 பேர் குழந்தைங்க, தெரியும், அவ்வளோ குழந்தைங்க. அது வந்து என்னென்னா 10,000 பேர் போகிற இடத்துல வந்து 30,000 பேர் போனாங்க. அட்லீஸ்ட் 10,000 பேருக்குள்ளே தான் வரணும்னு சொல்லிட்டு டிவிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே மேலே பழி போடுறாங்க, அது மேலே பழி போடுறாங்க, போலீஸ் மேலே பழி போடுறாங்க. போலீஸ்க்கு நன்றின்னு சொன்னதே விஜய் சார் தான் அன்னைக்கு. நீங்கள் எப்படி போலீஸ் மேலே பழி போடுவீங்க தெரியல. போலீஸ் தான் இத்தனைக்கும் அந்த இடம் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தது ஸ்டாலின் சார் கிடையாது. ஸ்டாலின் சார் வந்து நல்ல இடமா பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க எல்லாரும் பிரச்சாரம் போராட்டத்துக்கு தான் அவங்களுக்கும் பிரச்சாரம் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேவும் அங்கே தான் வந்தது, நீங்களும் அங்கே தான் போயிருக்கீங்க. ஆனால் நீங்கள் போனது 7 ஹவர் லேட்டாக, 7 ஹவர்ஸ் லேட்டு. கூட்டம் கூடிக்கிட்டே போயிடுச்சு. ஸோ அதுதான் அதெல்லாம் தான் தப்பு. சரி, நீங்கள் என்ன தான் வேணால் டிஎம்கேவை என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அது இவங்களே என்ன தான் அப்படி இப்படின்னு என்ன வேணால் பேசுங்க. ஆனால் ஏங்க நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வராமல் ஓட்டினார், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கலாமே. அதுக்கப்புறம் சில விஜய் ஃபேன்ஸ் வந்து சொல்கிறீங்க, தலைவர் வந்து அதாவது ரஜினி சார் வந்து இப்போ மட்டும் ட்வீட்டெல்லாம் போடுறாரு, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரலன்னு கேட்டிங்க. கள்ளக்குறிச்சியில் எல்லோரும் சாராயம் குடிச்சிட்டு அவங்க ஃபேமிலியாக வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு போகிறதோட இது வந்து அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க. அதை தான் அவர் சொல்கிறார், அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க. இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க தெரிஞ்சு தான் அதை வேர்டை அண்டர்லைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கள்ளக்குறிச்சியும் இந்த கரூரையும் கம்பேர் பண்ணாதீங்க. கள்ளக்குறிச்சியில் எல்லோரும் வந்து குடிச்சிட்டு செத்தாங்க. அதுக்கு போன விஜய் சார் வந்து இதுக்கு ஏன் போல கரூருக்கு? இத்தனைக்கும் கரூரில் தானே இருந்தார். அத்தனை அரசியல் தலைவர்களும் வந்து சென்னையிலேருந்து கரூர் போனாங்க. இவர் ஏன் கரூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டார்? அவ்வளோ என்ன அவசரம்? சென்னைக்கு வந்து இன்றைக்கி பட்டினம்பாக்கம் வர போயிட்டார். பட்டினம்பாக்கம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவர், கீழ் ஃப்ளோரில் யார் இருக்கான்னு தெரியுமா? ரஜினி சார் பற்றிலாம் பேசாதீங்க.